வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் ரொம்ப விருப்பமான மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். ஆனா பொதுவா எல்லா இடங்கள்லயும் பார்க்கக்கூடிய மிளகா பஜ்ஜி கிடையாது இது. சிறுதானியத்துல ஒரு மிளகா பஜ்ஜி எப்படி பண்ண போறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவா பார்த்தோம்னா கடலை மாவு, சோடா உப்பு, கார்ன்ஃபிளவர் இந்த மாதிரி சேர்த்து தான் நம்ம பஜ்ஜி பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான பஜ்ஜி சாப்பிடும் பொழுது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், அஜீரணம், வாயு தொல்லை, அது மட்டும் இல்லாம ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகளும் அதிகமாகும். ஆனா எல்லாருக்குமே இந்த பொரிச்ச உணவுகள் மேல ஒரு அலாதியான விருப்பம் இருக்கு அப்படின்றதுதான் உண்மை. அதனால இந்த மாதிரி ஒரு சத்தான சிறுதானியத்துல மிளகா பஜ்ஜி செய்யும் பொழுது அது பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தைங்களா இருந்தாலும் சரி விரும்பி சாப்பிட்றது மட்டும் இல்ல, ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவாகவும் இருக்கு. மிளகா பஜ்ஜி எப்படி செய்ய போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இதுக்கு இந்த நீட்டு மிளகா எடுத்துக்கிறேன். இந்த மிளகா ஒன்றை 2 பாதியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் யூஸ் பண்ண போற சிறுதானிய மாவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கம்பு மாவும் கேழ்வரகு மாவும் தான். அதாவது கம்பு மிளகா பஜ்ஜி தான் நம்ம இதில் பார்க்க போறோம். சோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல கம்பு மாவு நம்ம எடுத்துக்கிறோம். 1 கப் கம்பு மாவு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு ஒரு 1/2 கப் கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறோம். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்டா இருந்தாலும் சரி, இல்லைன்னா இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடிச்சு எடுத்துக்கலாம். அதோட கரம் மசாலா, மிளகு ஜீரகத்தூள், பெருங்காயம், உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள் வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மிளகு ஜீரகத்தூளே கொஞ்சம் அதிகமா சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது. ஆக்சுவலா இந்த மிளகாயிலேயே கொஞ்சம் காரம் இருக்கும், அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றி பஜ்ஜி பதத்துக்கு கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி மாவை நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரெடியானதுக்கு அப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற மிளகாயை இந்த மாவுல நல்லா சேர்த்துட்டு 2 பக்கமும் பெரட்டி எடுத்துக்கலாம். நான் இதுக்கு செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் பயன்படுத்தியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக்கில் ஆட்டினா கடலெண்ணெய் பயன்படுத்தலாம், நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். செக்கில் ஆட்டினா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணும்போது என்னன்னா முதல்ல கொஞ்சம் எண்ணெய் பொங்கும். அது ஒரு 2 நிமிஷத்துல அந்த முதல் தடவை போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பொங்குறது அடங்கிடும். இப்போ இந்த சிறுதானிய மாவுல போட்டு வச்சிருக்கிற இந்த மிளகாயை நம்ம எண்ணெயில ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சுவையான ஆரோக்கியமான சிறுதானிய பஜ்ஜி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆரோக்கிய உணவுகளை பெரியவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.